ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். அன்பு பிள்ளையே, இன்று ஒரு முக்கியமான செய்தியோடுதான் உன் அன்னை உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நிரந்தரமான தீர்வினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த 2 பொருளை உன்னுடைய பூஜை அறையில் நீ மறைத்து வைத்தால் போதும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். நீ வேண்டியது விரும்பியது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். தாயானவளின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. உடனடியாக நடக்கும் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. ஆனால் இதனை தொடர்ந்து நீ செய்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கண்கூடாகவே உன் கைகளில் கிடைப்பதை நீ பார்ப்பாய். என் தங்கமே, உன்னை ஒருவர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களா? பரவாயில்லை, ஒதுக்கி வைத்துவிட்டு போகட்டும். அவருக்கு உன்னோடு சேர்ந்து இருப்பதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நீ முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லையா? அப்படி என்றால் நீ மறுபடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா? சரி, பரவாயில்லை. அந்த முயற்சி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது. நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யும் பொழுது என்றாவது ஒரு நாள் அடைந்து விடுவாய். யாரும் வேண்டாம் என்று தனிமையில் இருக்கின்றாயா? பரவாயில்லை, தனிமை கூட சில சமயங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்கின்றது. அதனால் அப்படி இருக்கின்றாய் என்பதற்காக நீ வேதனைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ பரவாயில்லை என்று ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அது என்ன விஷயங்கள் தெரியுமா? நீ இருக்கும் இடத்தில் உனக்கு சந்தோஷம் என்பது துளி கூட இல்லாமல் இருப்பது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அதை பரவாயில்லை என்று நினைத்துவிடக் கூடாது. என்றாவது ஒரு நாள் கஷ்டம் வருகிறது, என்றாவது ஒரு நாள் வேதனை வருகிறது என்றால் பரவாயில்லை. என் நேரமும் கஷ்டங்களும் வேதனைகளும் தான் சந்தோஷம் என்ற ஒன்றை நான் வாழ்க்கையில் நான் ஒரு நொடி கூட பார்த்ததில்லை என்று ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகிறது என்றால் அதை பரவாயில்லை என்று ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதுபோல நீ செல்கின்ற இடத்தில் நிச்சயமாக உனக்கான மரியாதை கிடைக்கவில்லை என்றால், உன்னை யாருமே சரியாக மதிக்கவில்லை, உன் இல்லத்திலும் சரி வெளியிலும் சரியாக ஒரு இடத்தில் உனக்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அதையும் நீ பரவாயில்லை என்று எடுத்துவிடக் கூடாது. உனக்கான மரியாதை எங்கிருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும். அது கிடைக்காத இடத்தில் அதற்காக நீ பரவாயில்லை என்று விட்டுவிடக் கூடாது என் தங்கமே. அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம், நீ செய்கின்ற வேலைக்கு உனக்கு பாராட்டு கிடைக்காமல் இருப்பது. இப்படி இருந்தாலும் அதை பரவாயில்லை என்று நினைக்க கூடாது என் தங்கமே. செய்கின்ற வேலைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதற்குரிய பாராட்டு உனக்கு கிடைக்க வேண்டும். அப்படி உனக்கு ஒரு இடத்தில் அது கிடைக்காமல் போகிறது இல்லை, உன்னை விடுத்து மற்றொருவருக்கு கிடைக்கிறது என்றால் இதுவெல்லாம் நீ வாழ்க்கையில் பரவாயில்லை என்று ஒருபோதும் நினைத்துவிட முடியாது என் தங்கமே. இந்த வாழ்க்கை நீ செய்கின்ற விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சில விஷயங்களை அத்தனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. அம்மா உனக்கு இன்று சொல்ல வந்த அந்த 2 பொருள் நீ உன்னுடைய பூஜை அறையில் மறைத்து வைப்பது உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை முதலில் நான் சொல்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான செல்வம் உன்னை தேடி வரும். அது உன் இல்லத்தை நோக்கி ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருப்பதை நீ கண்கூடாக காண்பாய். கிடைக்காத இடத்தில் இருந்து வரவு வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு செயலின் மூலமாக அதனை நிச்சயமாக நீ பெற்று கொண்டே இருப்பாய். இதுவரை பட்ட கஷ்டம் ஒரு நாள் நிச்சயமாக மாற்றத்தை அடையும். நேரத்தில் என் குழந்தையே, நீ செய்த பரிகாரத்தினுடைய பலனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே. அம்மா சொல்லும் பொழுது நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரங்கள் என்பது தெய்வங்களுக்கு நீ செய்வது.
அதை யாரிடமும் பணத்தை கொடுத்து நீ ஏமாறக்கூடாது. அந்த பொருள் தருகிறேன், இந்த பொருள் தருகிறேன், இதனை கொடுங்கள் என்று கேட்டு உங்களிடம் பணத்தை யாரேனும் வாங்கினால் ஒருபோதும் அவர்களிடம் ஏமாந்து நிற்காதே. என் குழந்தையே, சில பரிகாரங்கள் உன் வீட்டிலே உன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீ செய்யலாம். இவற்றையெல்லாம் நீ செய்தாலே உன்னுடைய தெய்வங்கள் மகிழ்ந்து உனக்கான அருளையும் அன்பையும் பொழிவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அம்மா எப்பொழுதும் உனக்கு பரிகாரங்களை பற்றி சொல்வதில்லை. சில சமயங்களில் முக்கியமான சில பரிகாரங்களை பற்றியோ, சில பூஜைகள் பற்றியோ, சில தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியோ சொல்கிறேன் என்றால் அதில் என் குழந்தைக்கு நன்மைகள் இருக்கின்றது என்பதால்தான் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ அதனை சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலன் கிடைக்கும். நான் எதையும் சாதாரணமாக சொல்லவில்லை. என் குழந்தைகள் எத்தனையோ பேர் இதை செய்து அதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதை கண்கூடாக கண்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற பொருள் என்னவென்று நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, கல் உப்பு என்பது ஏற்கனவே பல பரிகாரத்திற்கு உபயோகப்படுத்தி இருக்கின்றோம். என் தங்கமே, நான் சொல்கின்ற பொருள் எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்னால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். எந்த ஒரு பொருளிலும் நீ அதனுடைய சக்தியை அதிகரிக்க வேண்டுமானால் அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்க்க வேண்டும். பச்சை கற்பூரம் ஒரு பொருளுக்கு இருக்கின்ற சக்தியை அது அதீத சக்தியாக மாற்றி காட்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. அதனால்தான் அம்மா ஏற்கனவே உனக்கு குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைக்க சொல்லி இருக்கிறேன். அதற்கான பலனையும் நீ விரைவில் அடைய போகின்றாய். என் தங்கமே, இந்த கல்லுப்பை எடுத்துக்கொள். ஒரு கண்ணாடி குடுவையில் கல்லுப்பை முதலில் நீ நிரப்பி வைத்துக்கொள். அதில் பாதி அளவுகள் உப்பை நிரப்பிய பிறகு அதற்குள் நீ வைக்க வேண்டிய பொருள் ஒரு சிறிய துண்டு வசம்பு. ஒரே ஒரு வசம்பினை நீ வைத்தால் போதும். ஒரே ஒரு துண்டு வசம்பினை உள்ளே வைத்து அதன் மேலும் கல்லுப்பை போட்டு நீ மூடி வைத்து விட வேண்டும். வசம்பு வெளியில் தெரிய வேண்டாம். நீ மூடி வைத்துவிட்டு நீ அதற்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அதற்கு தீப ஆராதனை நீ காட்ட வேண்டும். தெய்வங்களுக்கு பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு சேர்த்து நீ பூஜை செய்ய வேண்டும். என் தங்கமே, நீ பூஜை செய்து முடித்த பிறகு அதனை எடுத்து நீ உன்னுடைய தெய்வம் படம் வைத்திருக்கிறாய் அல்லவா, அந்த படத்திற்கு பின்னால் நீ மறைத்து வைத்து விட வேண்டும். என் தங்கமே, நீ அப்படி மறைத்து வைத்த பிறகு சில நாட்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு எடுத்து நீ மீண்டும் மாற்றிக் கொள்ளலாம். மாற்றி வைக்கும் பொழுது நீ அப்பொழுதும் இது போன்ற பூஜைகள் செய்து அதை வைத்துவிட வேண்டும். என் தங்கமே, அதற்கு முன்னால் நீ எந்த தெய்வத்திடம் இதற்காக வேண்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன். செல்வத்திற்கு உரியவள் நம் லட்சுமி தேவியானவள். என் தங்கமே, லட்சுமி தேவியானவள் முன்னால் நீ இந்த பொருளை வைத்துவிட்டு மனதார கண்களை மூடி, அம்மா, எனக்கு பண கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது, எனக்கு பணவரவு தேவை இருக்கின்றது என்று நீ சொல்ல வேண்டும். கஷ்டம் என்கின்ற வார்த்தையை உபயோகிப்பதை விட எனக்கு தேவை இருக்கின்றது, என்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று மனதார கேட்டுப்பார். கேட்டுவிட்டு நீ இந்த பொருளை பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு லட்சுமி தேவியாரின் படத்திற்கு பின்னால் மறைத்து வைத்து விட்டால் அது இன்னும் சிறப்பான பலன்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என் செல்ல குழந்தையே, அதற்கான பூஜைகளை நீ எப்பொழுதும் அங்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது அங்கு இருப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ ரகசியமாக செய்து வா. எல்லா நலன்களும் வளன்களும் பெற்ற பிறகு நீ நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இதனால் தீர்ந்த பிறகு நீ மற்றவர்களுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கலாம். என் தங்கமே, சில விஷயங்களை மறைத்து வைக்க வேண்டுமானால் மறைத்து வைத்துதானே ஆக வேண்டும். அதன் பலன்கள் அப்போதுதான் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனை நீ முன்கூட்டியே எல்லோருக்கும் தெரிவித்து விட்டால் அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. ரகசியமாக செய்ய வேண்டும் என்றால் அதை ரகசியமாக நீ சில காலம் பின்பற்றி பார்த்து நீயே கண்கூடாக சில விஷயங்களை காண்பாய். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நீ அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்வாய். தெய்வங்கள் உனக்கு கொடுத்தாலும் சில பொருட்கள் அவர்களிடம் இருந்து உனக்கு
உனக்கான சக்தியை ஈர்த்து கொண்டு வரும். நீ கேட்கின்ற பொருளை உன்னை தேடி கொண்டு வர வைக்கும். வசம்பிற்கு அந்த சக்தி உண்டு என்பதை நீ அறிந்த விஷயம்தான். கல் உப்பில் அதை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உப்பு ஏற்கனவே மிகவும் சக்தி பொருந்தியது. அதனால் இவை இரண்டையும் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் விரைவாக வந்துவிடும். என்னுடைய குழந்தை, நீ ஒருமுறை இந்த வராகி அம்மாவிற்காக இதனை பின்பற்றி பார்த்து நீ முன்னேற்றம் அடைந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுவது என்னை அன்றி வேறு யாரும் கிடையாது என் தங்க பிள்ளையே, என் செல்லமே. அதனால் நான் சொன்னதை நீ சரியாக பின்பற்றி விட்டால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நீ சந்தோஷமான வாழ்வை வாழ தொடங்கி விடுவாய் என் தங்கமே. அதனால் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இதை செய்துவிடு என் செல்ல குழந்தையே. நீ எதற்காகவும் கலங்காதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நீ நல்லதையே நினை. நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டும் செய்து கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்லட்டுமா? நீ என்ன யோசிக்கிறாய்? என்ன செய்ய திட்டமிட்டுள்ளாய்? என்னவெல்லாம் செய்ய போகிறாய்? அதற்கு பிறகு உன் வாழ்வில் என்ன நிகழப் போகிறது என எல்லாவற்றையும் வரிசையாக சொல்ல போகிறேன். கேட்டபின் நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய். தூக்கி எறியவும் முடியாமல், விலகிச் செல்லவும் முடியாமல், வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல், நொடிக்கு நொடி நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்விலும் ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்களை நீ ஆழமாக நேசித்து விட்டாய். என்ன செய்வது என்று தெரியாமல், வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் தானே தவிக்கிறாய். வருந்தாதே என் செல்லமே. தவறு செய்பவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்கிறது. அவர்களது கர்மா அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது. இருந்தாலும் எனது அன்பு குழந்தையான உனக்காக உன் வராகி அன்னை அதையெல்லாம் சரி செய்து அந்த உறவையும் உன்வசம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்மேல் உண்மையான பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கும்படி நான் செய்கிறேன். பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவர்கள் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே அவருக்கான சிறப்பான தண்டனைதான். அளவில்லாத அன்பாக இருந்தாலும் எல்லோருக்கும் நீ அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு என் தங்கமே. யாராவது உன்னை தவிர்த்து விட வேண்டும் என நினைப்பது நீ உணர்ந்தாலே அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருந்துவிடு தங்கமே. அவர்கள் எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அந்த தூரத்தில் நீ இருந்துவிடு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. அழகும் அன்பும் அழகாக நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். அப்பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த விஷயங்களுக்காகவா நாம் கவலைப்பட்டோம் என்று இப்பொழுது நடப்பதையெல்லாம் நினைத்து அப்பொழுது மனம் சிலிர்த்து தான் போகப் போகிறாய். நீ எதை நினைக்கிறாயோ அதுதானே உன் மனதில் மீண்டும் மீண்டும் யோசனையாக வருகிறது. அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி நீ சிந்தித்து விட்டால் போதும். மீண்டும் மீண்டும் அதை பற்றிய நினைவுகள் தான் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ எதற்காகவும் வருந்தாதே. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது கடுகளவு கூட உனக்கு உபயோகம் படாது. தகுதியற்ற விதண்டாவாதம், பிடிவாதம் செய்யும் மனிதர்களோடு பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் என்று என்னை நோக்கி வா. துன்பத்தில் இருந்தாலும் யார் ஒருவர் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்கின்றாரோ அவர்கள்தான் உலகில் உயர்ந்த மனிதர்கள். என் அன்பு குழந்தையான நீ இப்பொழுது அளவில்லாத துன்பத்தில் வாடி வதங்குகிறோமே என மற்றவர்களுக்கு பழி சொல்ல நினைக்காதே. உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன். உன் வார்த்தைகளின் அருமை பெருமை தெரிந்தவர்களிடம் மட்டும் வாதம் செய்தால் போதும். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு. உன்னை சார்ந்த மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து நீ மனவேதனை அடைவதை விட அவர்கள் அப்படித்தான், வராகி அன்னை பார்த்து கொள்வாள், எல்லா விஷயத்தையும் சரி செய்வாள் என்று என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக வாழ பழகு. உனக்கு நல்லது எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இருந்தால் உன் வாழ்க்கையை ஒருபோதும் இழக்க மாட்டாய் என் செல்லமே. அதிக பொறுமை உள்ளவர்களால் மட்டும்தான் காரியம் சாதிக்கும் திறமை இருக்கும். நீயும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். பயமும் நடுக்கமும் கவலையும் இப்போது உனக்கு வேண்டாம்.
என் செல்லமே, இவை எல்லாவற்றையும் நீதான் உனக்குள் உருவாக்கிக் கொள்கிறாய். கவலைகள் என்பது 2 வகையானது மட்டும்தான் வந்து சேரும். ஒன்று கடந்த கால நினைவுகளாக வந்து சேரும். கஷ்டங்கள் இல்லை என்றால் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறதோ என்ற பயத்தோடு வந்து சேரும். கவலைகள், உன் மனதில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் தூக்கி எறிந்து பார். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேற்றம் அடைவாய். நீ நினைத்த காரியம் ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எந்த தடை வந்தாலும் உனக்கானதை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன். என் செல்லமே, உனக்குள் நான் தான் இருக்கிறேன் என்பதை அறியாமலே என்னை எங்கெங்கோ தேடி செல்கிறாய். உன் அருகில் நான் இருப்பதை நீ மறந்து விட்டாயா? ஒவ்வொரு நாளும் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் என்னிடம் சொல்லி அழுகிறாய். அதை பார்க்கும் பொழுது உன் தாயான என் மனமே வலிக்கிறதே. இதோ உன் பிரச்சனைகளை நான் சரி செய்து விடுகிறேன். எதைக் கண்டும் நீ வருந்தாதே. யாருக்காகவும் நீ பயப்படாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை எவருடைய தீய செயல்களையும் உன்னை அண்ட விட மாட்டேன். என் தங்கமே, எதற்காக இப்படி கவலைப்பட்டு கலங்குகிறாய்? நீ யாரையும் நம்பி இங்கு பிறக்கவில்லை. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அதில் வரும் பிரச்சனைகளை நீதான் சரி செய்ய வேண்டும். அதற்காக எல்லாம் ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் கண் கலங்குகிறாய்? கண்ணீர் வடிப்பதால் எதுவும் மாறாது என் தங்கமே. நீ மௌனமாக இருப்பதை பார்த்து இங்கு யாரும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். அதை நினைத்து நீ சந்தோஷமாக இரு என் தங்கமே. நீ மௌனமாக இருப்பதை பார்த்து எனக்குத்தானே மனது வலிக்கிறது. உன்னுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அறிந்து நான் உனக்காக கவலைப்பட்டேன் என்றாலே போதும். உனக்கான விஷயங்களை சரி செய்ய போகிறேன் என்பதுதான் அர்த்தம். ஒரு செயலில் இறங்கிய பிறகு நீ எதற்கும் பயந்து பின்வாங்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன், துணிந்து வா. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் பக்தியையும் பாசத்தையும் கண்டு என் மனம் குளிர்ந்து போகிறது. உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள். உனக்காக நான் அதை நடத்தி கொடுக்கிறேன். உன் நல்ல மனதிற்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி அமைக்கிறேன். நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகூடி வரப்போகிறது என் செல்லமே. உனக்கு சொந்தமான விஷயம் எதுவும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நீ நினைக்கும் காரியம் எங்கு நடக்காமல் போய்விடுமோ என்றுதானே பயந்து கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாதே. அதை நீ நினைத்தவாறே நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். உன் மனம் முழுவதுமாக நான் வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்லமே. அதன் மூலமாகவே என் பரிபூரண அருளும் உனக்கு கிடைத்து விட்டது. எனது அருளும் ஆசியும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகிறாய்? உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் இருக்கும் வரை எந்த குறையும் உனக்கு வரவிட மாட்டேன். என் செல்லமே, உன் பண கஷ்டத்தையும் அதனால் உனக்கு வந்த மன கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். உன் மனம் எதற்காக வருந்துகிறதோ அந்த விஷயத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து நான் தூள் தூளாக மாற்றி விடுகிறேன் என் தங்கமே. எந்த உருவத்திலாவது வந்து உனக்காக உதவி செய்த நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் நல்ல மனதிற்கு ஏற்றாற் போலவே உனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கப் போகிறது. உனக்கு அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் நான் திறக்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் நீ அழைக்காமலே நான் உனக்காக ஓடி வருவேன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை சோதனைகளும் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேன்? உன் கஷ்ட காலங்களை எல்லாம் இன்று நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இந்த நாள் முதலே உன்னுடைய தேவைகளும் நிறைவேறப் போகிறது. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். இனி நீ வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் எல்லாம் என்னிடம் கூறினாயோ அப்பொழுதே உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய நான் தொடங்கிவிட்டேன். இப்பொழுது எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. நீ நல்லதையே நினை. நான் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் தங்கமே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கலங்க
கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சில விஷயங்களை வெளிப்படையாகவே பேசிவிடலாம். என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து விடலாம் என்றுதான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் வரும் நோயோடு இருந்து கொண்டிருக்கிறாய். சுற்றி முற்றிலும் நீ எதிர்பார்த்தாலும் அது உனக்கு தேவையில்லாதது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், தனிமையாக இருந்தால் போதும் என்ற மனநிலையோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட சம்பவம் அப்படிப்பட்டது. உன்னால் அதனை மறக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது? நீ இந்த அளவிற்கு வேதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அது மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ அந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு முயற்சி செய்திருக்கிறாய்? அன்பிற்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த நேரத்தில்தான் உன்னை தேடி ஒரு உறவு வந்தது. என் தங்கமே, அந்த உறவு அன்று உன்னிடத்தில் காட்டிய அன்பு எவ்வளவு பெரியது! இதைவிட நம்மை யாரும் நேசிக்க முடியுமா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பை அள்ளி கொட்டியது. உனக்கு ஒன்று என்றால் தன்னை விட வேறு யாரும் துடிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் நன்றாகவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியது. அன்று உன்னிடத்தில் அத்தனை நெருக்கமாக அந்த உறவு இருந்தது. எப்பொழுதுமே உன்னிடத்தில் சிரிப்பை தவிர வேறு எதையும் காணக்கூடாது என்று உன் மீது அத்தனை தெளிவான ஒரு அன்பு வைத்திருந்தது. உன் மீது அவர்கள் காட்டிய அக்கறையை உன்னால் மறக்க முடியாது ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று நீ ஏங்கி தவிக்கின்ற அளவிற்கு அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்தது. சில நாட்கள் மட்டும்தான் அது உனக்கு நீடித்தது. இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த உறவு உனக்கு தந்த காயம் எந்த அளவிற்கு பெரிதாக உன் மனதிற்குள் தேங்கி கிடக்கின்றது என்று தெரியுமா? அன்று உன்னை விட வேறு எதுவும் இல்லை, நீ மட்டுமே உலகம் என்று விரும்பிய அந்த உலகம் இப்பொழுது உன்னை வெறுக்கின்றது. அன்று உன்னை ரொம்ப மிகவும் நெருக்கமாக அதிகமாக அந்த உள்ளம் நெருங்கி வந்தது. இப்பொழுது உன்னை விட்டு விலகி செல்கின்றது. அன்று உன்னை பார்த்து சிரித்த அந்த உள்ளம் இன்று உன்னை பார்த்து கோபம் கொள்கிறது. அன்று உன் மீது அதிக அக்கறை கொண்ட அந்த உள்ளம் இன்று உன்னை அனாதையாக்கி விட்டு சென்றிருக்கிறது. உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அதிகமான குறைகளை சொல்லிவிட்டு சென்றதுதான் உன்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது. எத்தனை அன்பை நாம் காட்டினாலும் முதலில் நமக்கு பிடித்தம் இல்லாதது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய கடைசி வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு நம்மை வாழ்க்கையில் ஒரு ஓரத்திற்கு கொண்டு சென்றுவிட்டு இப்பொழுது நாம் இவை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு வந்துவிட்ட பிறகு இப்பொழுது எதுவுமே இல்லாதது போல தன்னந்தனி காட்டிற்குள் கட்டவிழ்த்து விட்டு சென்றது போல நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று என் பிள்ளை மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் இந்த மனிதர்களை நீ நம்பியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டாய். அன்பினை உனக்கு காட்டினாலும் எத்தனையோ பாசத்தோடு உன்னிடம் இருந்தாலும் ஏதோ ஒரு சிறு விஷயம் அல்லது மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சிறு மனக்குழப்பமும் உன்னை அவர்கள் வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எறிய செய்துவிட்டது. இதை பற்றியும் அந்த நேரத்தில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இது நம் வாழ்க்கை அல்ல என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த நேரத்தில் உன்னை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இனி உன்னுடைய தொடர்பு வேண்டாம் என்று துண்டித்து விடுவார்கள். என் தங்கமே, என்னதான் முயற்சி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் அங்கே இருக்காது. தன்னுடைய மனதை கல்லாக்கி விடுவார்கள். என் தங்கமே, இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அன்புக்காக ஏங்குகின்ற இந்த ஒரு இதயம் அனாதையாக தான் இருக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, அம்மா சொல்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானா என்று ஒருமுறை சிந்தித்து பார். என் தங்கமே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது.
இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எந்த அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாயோ, அந்த அன்பு உனக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கினாயோ, அந்த அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னை போலவே ஏமாறுவதற்கு இன்னொருவர் அங்கே தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாகும். என் தங்கமே, நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நினைத்து முதலில் மனதிற்குள் தெளிவை வளர்த்திக்கொள். இந்த சூழ்நிலையிலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் தப்பித்து கொண்டோமே, நமக்கான சரியான பாதை எது, தவறான பாதை எது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். என் தங்கமே, நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது. இன்று நினைத்து அதனை நினைத்து நீ வருத்தப்படுவதை விடு. இப்பொழுதே அந்த கஷ்டத்தை நீ அனுபவித்து அதிலிருந்து தப்பித்து கொண்டாய் என்று நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். என் தங்கமே, நீ ஒரு முறை சிந்திக்க வேண்டும். என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமாக அமையாது. ஆனால் இப்பொழுது நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலை. அம்மா 2 விதமான மனநிலையை உனக்கு சொல்கிறேன். இதில் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்த விஷயம் இருக்கிறது என்பதை நீ ஒரு முறை சிந்திக்க வேண்டும். ஒன்று, உன் பக்கம் தவறு இருந்து அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் உன்னுடைய நிலைமை வேறு. இன்னொன்று, உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் உன் மீது சிறிது அளவு கூட குற்றம் சுமத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்றால் அதனுடைய மனநிலை வேறு. என் தங்கமே, முதலில் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருந்தால், தவறு உன் பக்கம் இருந்தால், நிச்சயமாக அந்த உறவை தேடி செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்களை தேடி அவர்களிடம் உன்னுடைய உணர்வுகளை புரிய வைப்பது, உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்பதும் உன்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக நீ அதை செய்தாக வேண்டும். அதே சமயத்தில் உன் மீது எந்த தவறும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஒருவர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக என் குழந்தை, நீ புரிந்து கொள்ள வேண்டியது, தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். அன்பை காட்டினார்களே என்று நீ நினைக்கலாம், அதிகமான அக்கறை கொண்டார்களே என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, மனித மனம் பச்சோந்தி போன்றது. ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக கிடைக்கிறது என்றால் அங்கே தாவி சென்று ஓடிவிடும். அவர்கள் நேரத்தில் தனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், உன்னை எந்த நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதுவரை பயன்படுத்திவிட்டு அவர்களின் கவனம் எல்லாம் வேறொன்றின் மீது திரும்பிவிடும். இதைவிட நன்றாக இருக்கின்ற ஒன்றின் மீது அவர்களின் கவனம் சென்றுவிடும். இது போன்ற குணநலங்களை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது போன்ற ஒருவரிடம் சிக்கி கொண்டாய் என்பதை மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது தப்பித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாம் இப்பொழுது தப்பித்து விட்டோம் என்று நினைத்து உன் மனதிற்குள் சந்தோஷத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நமக்கு தப்பிப்பதற்கான வழி கிடைத்தது இல்லை என்றால் பெரிதளவில் ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே சரியாக தான் சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை துணையை நீ கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு காயங்களை மட்டும்தான் கொடுக்கும் என்பதை நீ சில நேரங்களில் புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இப்பொழுது அதிலிருந்து தப்பித்திருக்கிறாய். வாழ்க்கையில் அகல பாதாளத்திற்கு செல்ல வேண்டி இருந்திருக்கிறது. அந்த நிலையில் இருந்து இப்பொழுது நீ வெளியே வந்திருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, ஒருவரிடம் காரணங்களே சொல்லாமல் ஒருவரை ஒதுக்கி வைப்பது, ஒருவரை நிச்சயமாக தள்ளி வைப்பது மிகப்பெரிய தவறாகும். தேடி தேடி ஒருவரை வாழ்க்கையில் இருந்து தள்ளி வைப்பது தவறான செயலாகும். அது போன்ற உறவுகளை ஒருபோதும் உன் அருகில் சேர்க்கக்கூடாது. எந்த வாய் நீ இல்லை என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொன்னதோ அதே வாய் நீ இருந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற நிலைமைக்கு
வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் உண்மையான அன்பு என்ற ஒன்று சிறு துளி அளவு கூட இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத செயல்களுக்காக என் தங்கமே உன் மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடாது. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது. உன்னை நம்பியே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து இருக்கிறார்கள். நீ எதையாவது செய்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக உன் மனதை போட்டு குழப்பி அவர்களை நடுத்தெருவில் விட்டுவிடக் கூடாது. நம்பி அவர்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா? தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து என் பிள்ளை நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும். இந்த தாயானவள் வாக்கு உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். என் அன்பு குழந்தை இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி.